எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேழ்வரகு ராகி மால்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு 2 நாள் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதை வெயிலில் காய வச்சோம்னா இந்த மாதிரி மொறு மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சேர்க்க வேண்டிய பொருள் 5 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, ஒரு 10 பிஸ்தா முந்திரி, ஒரு 10, அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஜலிச்சிடலாங்க. அதில் இருக்க திப்பிலாம் சுக்கில் இருக்க அந்த நார்லாம் இருக்கும், அதனால் நம்ம ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. அதை நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு பால் சேர்த்து சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு தண்ணி வெந்நீர்லேயே அப்படியே கொதிக்க வச்சு தண்ணியில் கஞ்சி போலவும் காய்ச்சி சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள். இப்போ வாங்க, கேஸ் ஆன் பண்ணிடும். ஒரு பாத்திரம் வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் 250 ml இருக்கோங்க இந்த டம்ளர் அளவு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ராகியை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணிக்கு இந்த 2 ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றுங்க. அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா நம்ம கட்டி கட்டியாக உருண்டை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தண்ணி கரைச்சி ஊற்றுங்க, நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாவு நல்லா வேகிறது நமக்கு தெரியும். மாவு நல்லா வேகட்டோங்க பாருங்கள். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. மாவு நல்லா வெந்த பிறகு நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம பெரியவங்களானவே நான் தண்ணியிலையே நம்ம குடிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பசங்களுக்குன்னும்போது நீங்கள் பாலில் ஒரு டம்ளர் பாலில் 2 ஸ்பூன் இந்த மாதிரி ராகியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு டம்ளரில் பரிமாறிடுங்க. நல்ல சுட சுட குடிக்கவும் நல்லா இருக்குங்க. நல்ல மிதமான சூட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுங்க, பால் சேர்த்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.